என் தங்க பிள்ளையே, இன்று நான் உன் ஆன்மாவை தொட்டு பேச வருகிறேன். உன் வாழ்க்கையின் எல்லா இடர்பாடுகளுக்கும், உன் கண்ணீருக்கும், உன் மன வலிக்கும் பதிலாக, இறைவன் உனக்காக வைத்திருக்கும் ஒரு தெய்வீக அருள் செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். நீ பல நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு கேள்வி உண்டு, என் வாழ்க்கை எப்போ நல்லபடியாகும்? என் கண்ணீர் எப்போ வற்றும்? என்று. அதற்கான பதிலை இன்று சொல்வதற்காகவே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ காத்திருந்த அதிசயம் தாமதித்திருக்கலாம், ஆனால் அது உன்னிடம் வந்து சேராமல் போய்விடாது. உனக்காக விதிக்கப்பட்ட ஆசீர்வாதம், உனக்கு மட்டும் உரியதான வரம், எவராலும் எடுத்து கொள்ள முடியாது. உலகமே உன்னிடம் எதிராக நின்றாலும், உன் நம்பிக்கை உன்னிடம் இருந்தால், அந்த ஆசீர்வாதத்தை எவராலும் தடுக்க முடியாது. உன் நம்பிக்கையே உனக்கு சாவி, உன் நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் பாலம். வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், அது உன்னை உடைக்க அல்ல, அது உன்னை உருவாக்கத்தான். நீ பலமுறை உன்னால் முடியாது என்று நினைத்திருப்பாய். ஆனாலும் உனக்கு தெரிகிறதா, அந்த முடியாத நேரங்களில்தான் இறைவன் உன் கையை பிடித்து நடந்திருக்கிறார். என் தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் எந்த வரமும், எந்த அதிசயமும் உன்னிடம் வராது. உன் இதயத்தில் சிறிய அளவிலாவது நம்பிக்கை இருந்தால், அந்த நம்பிக்கை முளையாக வளர்ந்து பெரிய மரமாகி உனக்கே நிழலாக நிற்கும். நீ பலமுறை கண்ணீர் வடித்து வானத்தை பார்த்து, ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறாய் என்று கேள்வி கேட்டிருக்கிறாய். அதற்கு பதில் என்னவென்றால், உன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக்குவதற்காக தான் அந்த சோதனைகள் வந்தன. நீ எவ்வளவு சோதனைகள் சந்தித்தாயோ, அதற்கேற்ப உனக்கு வரும் ஆசீர்வாதமும் அதிகமாக இருக்கும். உன் வாழ்க்கை உன்னிடம் ஒரு பயணம் போல தெரிந்தாலும், அது உண்மையில் ஒரு தெய்வீக திட்டம். அந்த திட்டத்தில் ஒவ்வொரு அடியும் உன்னை உச்சிக்கே கொண்டு செல்கிறது. இப்போது உன் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, இன்னும் கொஞ்ச நாட்களில் உன் கண்களால் அந்த திட்டம் நிஜமாகிறது என்பதை நீ காணப்போகிறாய். உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் வரம், உன் சோர்வை வலிமையாக்கும் அருள், உன் காலியாக இருக்கும் வாழ்க்கையை நிரப்பும் ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ சந்திக்கும் சிரமங்கள் உன்னை குறைக்க அல்ல, உன்னை கூர்மையாக்கத்தான். கல் மேல் செதுக்கப்படும் சிலை போல, உன் வாழ்க்கையும் இறைவனால் செதுக்கப்படுகிறது. அந்த செதுக்குதல் வலியை தரலாம், ஆனால் முடிவில் உருவாகும் சிலை அழகாக இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும் ஒளிவீசப் போகிறது. உன் கண்ணீரை எண்ணிய இறைவன், உன் வலியை அறிந்த இறைவன், இன்று உனக்கு சொல்லும் செய்தி இதுதான், உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள், ஏனெனில் உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி. என் தங்கமே, நீ எவ்வளவு வலியைச் சந்தித்தாயோ, அதற்கும் அதிகமான நிம்மதி உனக்கு காத்திருக்கிறது. நீ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ, அதற்கும் அதிகமான சந்தோஷம் உனக்கு காத்திருக்கிறது. நீ எவ்வளவு நாட்கள் காத்திருந்தாயோ, அதற்கும் அதிகமான ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது. இது எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது தெய்வீக வாக்குறுதி. அந்த வாக்குறுதி ஒருபோதும் உடையாது. உன் வாழ்க்கையில் வரும் ஆசீர்வாதத்தை யாராலும் நிறுத்த முடியாது. யாராவது உன்னை தடுக்க முயற்சித்தாலும், அது உன்னிடம் வரவேண்டிய வரத்தை இன்னும் வலிமையாக்கும். உன்னை எதிர்த்து பேசுபவர்களும், உன்னை புறக்கணிப்பவர்களும் நாளை உன் வெற்றியை பார்த்து திகைக்கப் போகிறார்கள். நீ ஒருநாள் அழுத கண்ணீர், நாளை உன் வெற்றியின் சாட்சியாக மாறப்போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கை பலமாக இருக்கும்போது, உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் திறக்கும். சாத்தியமில்லாதது சாத்தியமாகும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். உன் வாழ்க்கை நிமிடங்களில் மாறும். இவை எல்லாம் உன் நம்பிக்கையால் மட்டுமே நடக்கும். நீ உன் இதயத்தில் திடமாக நம்பினால், அதிசயம் உன்னிடம் வந்து சேராமல் இருக்காது. உனக்காக வானமே திறக்கப் போகிறது. உனக்காக ஆசீர்வாத மழை பொழிய போகிறது. உனக்காக வெற்றியின் வாசல்கள் திறக்கப் போகிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் கவசம். உன் நம்பிக்கை உனக்கு வழிகாட்டும் ஒளி. உன் நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையை அதிசயமாக்கும் சக்தி. ஆகையால், இன்று நான் உனக்குச் சொல்லும் தெய்வீக செய்தி இதுதான், உன் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள். நீ சந்திக்கும் சோதனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், உன் நம்பிக்கை இன்னும் பெரியதாக இருக்கட்டும். ஏனெனில் உன் நம்பிக்கையே உன் வெற்றியின் அடித்தளம். என் தங்க பிள்ளையே, இன்னும் சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை உன் கண்களால் பார்க்கப் போகிறாய். அப்போது உன் இதயம் நன்றி உணர்ச்சியால் நிரம்பும்.
இன்று கண்ணீருடன் கேட்கும் உன் பிரார்த்தனை நாளை சிரிப்புடன் உனக்கு சாட்சியாக நிற்கும். உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிறைய போகிறது. என் தங்கமே, இந்த வாக்குறுதி உனக்காகவே. அதை நம்பு, அதை ஏற்று, அதை பிடித்துக்கொள். ஏனெனில் இறைவன் உன் வாழ்க்கையில் செய்யப்போகும் அதிசயத்தை யாராலும் நிறுத்த முடியாது. உன் நம்பிக்கை உன்னை உச்சிக்கே அழைத்து செல்லும். உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறப்போகிறது. உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பப் போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கையை பலப்படுத்திக்கொள், ஏனெனில் அது உன்னுடைய வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் சாவி. உன் கண்ணீருக்கு முடிவு வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் புதிய தொடக்கம் பிறந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிய போகிறது. என் தங்க பிள்ளையே, உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக அருள் நிறைந்த செய்தியாக உன்னுள் ஊறும். நீ இதுவரை சந்தித்த வலிகளும் சோதனைகளும் உன் வாழ்வின் முடிவல்ல, அது உன் புதிய பிறப்பிற்கான தொடக்கம் மட்டுமே. நீ எத்தனை முறை உன்னை பற்றிய நம்பிக்கையை இழந்து விடப்போகிறாய் என்று நினைத்தாயோ, அந்த ஒவ்வொரு தருணத்திலும் வானம் உன் கையை பிடித்து வைத்திருந்தது. நீ தனியாக இல்லை, நீ ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. ஏனெனில் என் தங்கமே, உன் நெஞ்சுக்குள் தெய்வீக ஒளி எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ, அந்த காத்திருப்பின் மதிப்பு எவ்வளவு பெரியதோ, அதற்கேற்ப உனக்கு கிடைக்கப் போகும் ஆசீர்வாதமும் அதிசயமும் இன்னும் பெரியதாக இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து அழுகிறாய். ஆனால் என் தங்கமே, நீ இழந்தது உனக்கு மீண்டும் பலமடங்காக வந்து சேரப்போகிறது. உன் கண்ணீரால் விதைக்கப்பட்ட விதைகள் விரைவில் சந்தோஷமாக மலரப் போகின்றன. நீ நினைத்து கொண்டிருப்பாய், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கிறது, ஏன் ஒவ்வொரு வழியும் மூடப்பட்டதாக தோன்றுகிறது என்று. அதற்கு உனக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த மூடிய கதவுகள் உனக்கு உரியவையல்ல. உன் வாழ்க்கைக்கான கதவு வேறு இடத்தில் திறக்க காத்திருக்கிறது. நீ பார்த்த வழி மூடியதாக தோன்றினால் கூட நம்பிக்கையுடன் முன்னேறு, அப்போது இறைவன் உனக்காக திறந்துள்ள புதிய வழி உனக்கு தெரியும். என் தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கை தான் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் சக்தி. நீ எண்ணிப்பாரு, எத்தனை முறை நீ விழுந்திருக்கிறாய், ஆனாலும் எப்போதும் எழுந்திருக்கிறாய். அது உன் வலிமை அல்ல, அது உன் உள்ளுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் உன்னை இன்னும் உயரத்திற்கு அழைத்து செல்லும். உன் வாழ்வில் இன்னும் பிரகாசமான ஒரு காலம் பிறக்கப் போகிறது. அந்த காலம் உனக்கானது. இன்று உன்னுடைய வாழ்க்கை வலி நிறைந்ததாக தோன்றினாலும், நாளை அது உன்னுடைய சாட்சி நிறைந்த அதிசயமாக மாறும். உன்னை கேலி செய்தவர்களும் உன்னை புறக்கணித்தவர்களும் உன் வெற்றியின் முன் தலை குனிய வேண்டிய நிலை வரும். நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் கனவுகள் ஒன்றும் வீணாக போகாது. அவை அனைத்தும் நனவாகும். ஆனால் அவற்றின் திறவுகோல் உன் நம்பிக்கையே. என் தங்கமே, உனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு மறைமொழி உண்டு. நீ வாழ்வில் சந்திக்கும் சிரமம் ஒவ்வொன்றும் அது உன் ஆத்துமாவை வலிமையாக்கும் பயிற்சி. நீ யாரையும் சாராமல் உன் நம்பிக்கையை மட்டும் சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த சோதனைகள் உன் பாதையில் வந்தன. உன் இதயம் எவ்வளவு முறிந்தாலும் அதை மீண்டும் இணைத்து அழகாக்கும் தெய்வீக சக்தி உன்னுள் இருக்கிறது. நீ அந்த சக்தியை நம்பிக்கையுடன் உணர்ந்து கொண்டால் எதுவும் உன்னை தடுக்க முடியாது. உன் நம்பிக்கை தான் உனக்கு கவசம். அது உன்னை எல்லா தீமைகளிடமிருந்தும் காப்பாற்றும். அது உன்னை எதிர்பாராத வெற்றிக்கு அழைத்து செல்லும். உன் குடும்பம் உனக்காக பெருமைப்படும் நாள் வரப்போகிறது. உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிரப்பும் நேரம் நெருங்கி வருகிறது. நீ தேடிய நிம்மதி, நீ ஏங்கிய அன்பு, நீ வேண்டிய ஆசீர்வாதம் அனைத்தும் ஒரே நேரத்தில் உனக்கு வந்து சேரப்போகிறது. என் தங்க பிள்ளையே, நீ அடிக்கடி நினைப்பாய், என் கண்ணீர் யாருக்கும் தெரியவில்லை, என் மன வலி யாருக்கும் புரியவில்லை என்று. ஆனால் வானம் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் எண்ணுகிறது. உன் வலியின் ஒவ்வொரு நொடியையும் கவனிக்கிறது. அதனால்தான் உனக்காக வரப்போகும் ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்கும். அது உன் வாழ்க்கையின் எல்லா பாழ்பட்ட பகுதிகளையும் நிரப்பும். உன் வாழ்வின் கதையில் இன்னும் பல பக்கங்கள் வெறுமையாக இருக்கின்றன. அந்த பக்கங்களை சந்தோஷத்தாலும் வெற்றியாலும் அன்பாலும் நிரப்பும் நேரம் வரப்போகிறது. உன் கடந்த காலம் வலியால் நிரம்பி இருந்தாலும், உன் எதிர்காலம் ஒளியாலும் நம்பிக்கையாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்ப இருக்கிறது. என் தங்கமே, நீ எப்போதும் மனதில் வைத்துக்கொள், எந்த துயரமும் நிரந்தரமில்லை. எல்லா துயரங்களுக்கும் முடிவு உண்டு. இன்று உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் வலி நாளை மறைந்து விடும்.
ஆனால் நீ காட்டிய நம்பிக்கையின் பலன் என்றும் அழியாமல் உன்னுடன் இருக்கும். உன் நம்பிக்கை தான் உன் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக மாறும். நீ எப்போதும் கேள்வி கேட்டாய், ஏன் என்னிடம் மட்டும் இவ்வளவு சோதனை என்று. அதற்கான பதில் எளிது. நீ வலிமையானவன், நீ வலிமையானவள் என்பதற்காக தான். சுமையை சுமக்க முடியாதவனுக்கு இறைவன் அதை தர மாட்டார். உன் தோள் வலிமையானதால், உன் இதயம் உறுதியானதால் உனக்கு இந்த சோதனைகள் வந்தன. ஆனால் அதற்கு பின் வரும் ஆசீர்வாதம் உன் வாழ்வையே மாற்றிவிடும். என் தங்க பிள்ளையே, இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது. நீ இப்போது காணும் இருட்டு விரைவில் மறைந்து விடும். உன் வாழ்வில் புதிய விடியல் பிறக்கப் போகிறது. அந்த விடியல் உனக்கு சந்தோஷத்தை மட்டும் அல்ல, உனக்கான தெய்வீக நோக்கத்தையும் வெளிப்படுத்தும். நீ எதற்காக இந்த உலகில் பிறந்தாய் என்பதை நீ உணரப்போகிறாய். உன் நம்பிக்கை உன்னை அந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லும். உன் நம்பிக்கை தான் உன் வாழ்வின் மிக பெரிய ஆயுதம். அதை கைவிடாதே. அது தான் உனக்கு வெற்றியை தரும், அது தான் உன்னை உயர்த்தும். இன்று நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்குள் ஒளியாய் பிரவேசிக்கின்றன. அந்த ஒளி உன்னை முழுமையாக மாற்றப்போகிறது. என் தங்கமே, நீ உன்னுடைய இதயத்தில் நம்பிக்கையை வைத்து கொண்டு முன்னேறினால் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையும் பாலமாக மாறும். உன் எதிரிகள் உன் நண்பர்களாக மாறும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்க்கை அதிசயமாக மாறும். இது எல்லாம் உன்னிடம் நடக்கப் போகிறது. ஆகையால் என் தங்க பிள்ளையே, உன் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள். உன் நம்பிக்கை தான் உன் வாழ்வின் கதவை திறக்கும் சாவி. உன் நம்பிக்கை தான் உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிவீசச் செய்யும் சூரியன். உன் நம்பிக்கை தான் உனக்கான ஆசீர்வாதத்தை உன்னிடம் கொண்டுவந்து சேர்க்கும் தெய்வீக காற்று. இன்று நீ இதை கேட்கும் போது உன் இதயம் அமைதியை உணரும். நாளை அந்த அமைதி ஆசீர்வாதமாக மாறும். உன் கண்ணீருக்கு முடிவு வரும். உன் வாழ்வில் ஒளி பிறக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வீக அருளால் நிரம்பப் போகிறது. என் தங்கமே, இந்த வாக்குறுதி உனக்காகவே. அதை நம்பு, அதை ஏற்று, அதை பிடித்துக்கொள். உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறப்போகிறது.